ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கிளைம்னு போய் நிக்கும்போது அது சரியில்லை இது சரியில்லைன்னு உங்களை பயங்கரமா அலைய விடுறாங்களா? அது மட்டும் இல்லாம உங்களை அலைய விட்டு கடைசியில உங்களுடைய கிளைம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்களா? ஜோதிட ரீதியா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசி எதுவா இருந்தாலும், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் போதும் இப்ப நான் சொல்ல போற நாள்ல நேரத்துல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசிக்கு நீங்க கட்டக்கூடிய பிரீமியம்கான பெனிஃபிட் கிளைம்னு போய் நிற்கும் போது உங்களுக்கு 100% வந்து சேரும். நீங்க புது இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது ஆல்ரெடி இருக்கிற பாலிசிக்கு கிளைம் அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த நட்சத்திர நாட்கள்ல அப்ளை பண்ணுங்க. முதல்ல சுவாதி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடும்போதோ அல்லது கிளைம் அப்ளிகேஷன் போடும்போதோ அது எந்த விதமான தடை தாமதம் இல்லாம உங்களுக்கு சாதகமா நடக்கும். இந்த நட்சத்திர நாட்களிலும் பாத்தீங்கன்னா 4 லக்னங்கள் வரக்கூடிய நேரம் ரொம்ப உத்தமமான நேரம். சர லக்னங்கள்னு சொல்லுவோம். மேஷ லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், இந்த 4ம் சரலக்னம். இந்த சரலக்னம் வரக்கூடிய நேரத்துல இந்த 4 லக்னங்களை நீங்க சூஸ் பண்ணாலும் இதுல எந்த லக்னத்தை நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த லக்னத்திற்கு 8ஆம் வீடு சுத்தமா இருக்கணும். அதாவது எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல தான் பாலிசிக்கான அப்ளிகேஷனோ கிளைமுக்கான அப்ளிகேஷனோ நீங்க போடணும். 8ஆம் வீடு சுத்தமா எந்த கிரகமும் இல்லைனாலும் 8ல புதன் இருக்கிறது அக்செப்டபிள். ஹோல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு காரகம் புதன். அது ஏன் சார் 8ஆம் வீடு அப்படின்னா, 8ஆம் வீடு நீங்க சம்பாதிக்காம உங்களுக்கு வரக்கூடிய பணம் அதை குறிக்கிறது. அதனால 8ஆம் வீடு சுத்தமா இருக்கணும். அடுத்து 9ஆம் வீடும் சுத்தமா இருக்க வேண்டியது 2ஆம் நிலை. 9ஆம் வீட்டை பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். 8ஆம் வீட்டு மூலமா வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கணும். அதற்கு இந்த 9ஆம் வீடு பாதிக்கப்படாம இருக்கணும், சுத்தமா இருக்கணும். கூடவே இது இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீடும் சுத்தமா இருக்கணும், பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்க வாழ்நாள்ல எந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்க அடையணும்னாலும் அதுக்கு 5ஆம் வீடு ரொம்ப முக்கியம். புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த புண்ணியம் இது நாட் ஒன்லி ஃபார் இன்சூரன்ஸ், எல்லா விதமான காரியங்களுக்கும் சகல விதமான லாபங்களுக்கும் 5ஆம் வீடு ரொம்ப முக்கியம். 5ஆம் வீடு நல்லா இருக்கணும். அதனால நீங்க கிளைம் அப்ளிகேஷன் அல்லது பாலிசி அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த நேரத்துல லக்னத்திற்கு 5ஆம் வீடும் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் அமைஞ்சு வருது. ஹோரைன்னு பார்த்துட்டீங்கன்னா புதன் ஓரை ரொம்ப சிறப்பான ஓரை. இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி வரக்கூடிய டைம் புதன் ஓரையில இருக்கு அப்படின்னா நிச்சயமா 100% எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், விவசாயிகளா இருந்தா பயிர் காப்பீடு, இந்த மாதிரி காப்பீடு வகைகள்ல எந்த வகையா இருந்தாலும் நீங்க இந்த டைம்ல எடுக்கலாம். நாளைக்கு கிளைம் அப்படின்னு வரும்போது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய பணம் வந்து சேரும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி பாலிசி எடுத்துட்டீங்க, ஆனா இன்னும் பல வருஷங்களுக்கு வருஷம் அந்த பாலிசிக்கு பிரீமியம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய பிரீமியமையாவது இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல சரலக்னங்களில் 8, 9 சுத்தமா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க கட்டலாம். பிரீமியம் கட்டுவதற்கு உங்களுக்கு புதன் ஓரை அமைந்து வந்தால் புதன் ஓரையில கட்டலாம். அப்படி இல்லைன்னா குரு ஓரையிலும் கட்டலாம். எல்லா விதமான பணம் சார்ந்த பரிவர்த்தனை, மணி டிரான்சாக்ஷன்களுக்கும் குரு ஓரை ஆகச் சிறந்தது. நேயர்களே, இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.